தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. HSG1 பதவிகளை கெசட்டாக அறிவிப்பதற்கான பணிகள் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட மற்றொரு புறம் அத்தனை பதவிகளும் நிரப்புவதற்கான பணிகளும் துரித கதியிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் உணர வேண்டும். ஏற்கனவே அஞ்சல் துறை 24/1/2024 ஆணையின் மூலமாக HSG1 பதவி உயர்வு பெறக்கூடிய அந்த கால வரையறையினை தளர்த்தி ஆணை வெளியிட்டது. அந்த 24/1/2024 ஆணையின்படி 3 ஆண்டு கால சேவை HSG2விலே ஒருவர் முடித்திருந்தால் அவர்கள் HSG1 பதவிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கலாம் என வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பதவி உயர்வு என்பது 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான வேக்கன்சிகளுக்கு மட்டும்தான் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பெரும்பாலான HSG2 என்பது 2020க்கு பின்னால் வெளியிடப்பட்டதால் இதனுடைய பயனை பலர் அனுபவிக்க முடியவில்லை. இதன் காரணமாக அந்த நேரத்திலே 134 HSG அபிஷியல், அதாவது அகில இந்திய ரீதியிலே வெறும் 134 HSG2 அபிஷியல் மட்டும்தான் HSG1 பதவி உயர்வு 2022 ஆண்டிற்கான வேக்கன்சிகளே கிடைத்தது. அதே போன்று 2023 ஆண்டுக்கான வேக்கன்சிகளிலே 73 ஊழியர்கள் மட்டும்தான் பதவி உயர்வு பெற்றார்கள். ஆக மொத்தம் 205 பதவிகள் மட்டும்தான் அந்த HSG1 பதவி உயர்வு பெற்று நிரப்பப்பட்டது. ஆனால் HSG1 ரெக்ரூட்மெண்ட் ரூலின் படி 2506 பதவிகள் இருக்கின்றன. இதிலே பெரும்பாலான பதவிகள் இன்று வரை காலியாக இருக்கின்றன. கேடர் ரிவ்யூவிலே நமக்கு கிடைத்த முக்கியமான ஒரு பயனாக HSG2, HSG1 பதவி உயர்வுகள் இன்று வரை முழுமையாக நிரப்பப்படாததற்கு காரணமே இந்த விதிகளை தளர்த்தாதது மட்டும்தான். இப்பொழுது அஞ்சல் துறை அதாவது நியமன விதிகளை தளர்த்தி இந்த கால வரையறையை குறைத்து பதவி உயர்வு வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. 5/3/2025 அன்று அனைத்து மாநிலங்களுக்கும் அதற்கான, அதாவது காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை HSG2, HSG1 காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை விவரங்கள் கேட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கால வரையறையை தளர்த்தினால் எத்தனை பதவிகள் நிரப்பப்படும் என்பதற்கான விவரமும் கேட்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான செய்தி என்னவென்றால், இந்த 6 வருடம் என்பது 4 வருடமாக குறைக்கப்பட்டு 2025 ஆண்டு வேக்கன்சி வரை அனைவரையும் நிரப்பிட வேண்டும் என்கின்ற ஆணை வெளிவர இருக்கிறது. அதாவது 6 ஆண்டுகள் என்பது 4 ஆண்டுகளாக LIGயிலிருந்து HSG2 பதவி உயர்வு பெறுவதற்கும், அதே போன்று HSG2விலிருந்து HSG1 பதவி உயர்வு பெற 5 ஆண்டுகள் இருந்தது 3 ஆண்டுகளாக குறைத்து இந்த பதவிகளை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்கின்ற ஆணையானது மிக விரைவிலே வெளிவர இருக்கிறது. 2025 ஆண்டுக்குள்ளாகவே அனைத்து HSG2 மற்றும் HSG1 பதவிகள் முழுமையாக நிரப்பப்படும் என்கின்ற தகவல் மிக நம்பகரமான சோர்ஸிலிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மிக விரைவிலே அதற்கான உத்தரவு வெளிவந்தால் கேடர் ரிவ்யூவினுடைய முழுமையான பயனை நாம் அனுபவித்தவர்களாக ஆவோம் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.